ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ஒரு வழியாக அப்பாடா கிளம்புங்கடா சாமி, மண்டபத்திலே வச்சு எத்தனை நாள் தான் ஷூட்டிங் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அசதியாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அந்த போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே வெயிட்டாக இருக்கும், அதனால நல்லாவே இருக்காது. என்ன தான் டூப்ளிகேட்டாக இருந்தாலும் அது கழுத்தில் போட்டிருக்குது கசகசன்னு இருக்குங்க. போட்டு பாருங்க அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளம்பலாம் நார்மல் லைஃபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் காருக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம ராஜி கதிர் பக்கத்தில் உட்காரத்துக்கு யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீட் பெல்ட் மாட்ட தெரிலன்னு மாட்டி விடுறது என்ன, ஐயோ வேறு லெவலில் ரொமான்ஸ் வைக்கிறாங்க. வாரே வா சீக்கிரம் ரொமான்ஸ் நல்லபடியாக கொண்டு வாங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் இங்கே ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு பக்கம் ஓட்டினாலும் அங்கே ஒரு பக்கம் கதறி அழுகுறாங்க. நீ குமரி அழுவாதம்மா, எனக்கும் அழுக வருதுன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் அழுது ஒரு வழியாக அனுப்பி வச்சிட்டாங்க. தங்கமயில காரில் உட்காந்து அனுப்பி வச்சோன்னா அங்கே நீ அதான் பாட்டு போட்டு விட்றாரு செந்தில், ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதானே என் வாழ்க்கையின் பொண்ணு வசந்தமா. ஐயோ என்னையா நடக்குதுங்க, ஐயோ இல்லை மாற்றி போட்டாங்க, விஜய் பாட்டை போட்டிருக்காங்க. அப்படி சரி ஒரு வழியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கதிரும் நம்ம ராஜி நம்ம மீனாலாம் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு பெரிய குடத்துல தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தா ஜூஸ் போடணும். ஹஸ்பண்டை வேலை வாங்கக்கூடாதுன்னு இவங்க ஜூஸ் போடுறாங்கிறாங்க. ஒரு வழியாக ஜூஸை மாற்றி போட்டு சரி குடிங்க மொச்சக்குன்னு குடிங்கன்னு மொச்சக்குன்னு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பாட்டிகிட்ட போய் உரண்டை எழுப்போன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சதுக்கெல்லாம் போய் உரண்டை எழுக்கிறாங்க. பாட்டி எப்படி ஆரத்தி கரைக்கணும்னு சொல்லிட்டு கேட்க பாட்டி இருந்துட்டு ஏன்டி இது கூட தெரியாதா, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன்னு மொத்துனுச்சு. மொத்துனதுக்கப்புறம் சரி வேறு வழியில் என்னால் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருச்சு. சொல்லி கொடுத்தோன்னே இவங்களுக்கு ஒரு வழியாக கரைச்சி ரெடியாக வச்சுட்டாங்க. நம்ம தங்கமையில் அந்த வேலை வந்துருச்சு. இறங்கியாச்சு, வண்டி விட்டு இறங்குமா, ஏமா உள்ளே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டாங்க. வாமா சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண போயிட்டாங்க. பாலும் பழமும் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.